ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லர் சித்ரா. பாருங்கள், இப்போ அழகான ஒரு பேட்டர்ன் வந்து ப்ளவுஸுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் டைம்னால ஃபஸ்ட் போய் ஒரு பேட்டர்ன் போடுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து 2 கிளாத் எடுத்திருக்கேன். எல்லோ அண்டு வயலட் எடுத்திருக்கேன். இது வந்து பேட்டர்னுக்காக எடுத்திருக்கேன். இப்போ இந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் தான் நான் எடுக்கணுங்க. இந்த பேட்டர்ன்லாம் வைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். ஸோ நான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்கிறது வந்து கரெக்டாக புரியும். ஏன்னா தைச்சிட்டு பிரிக்க வேண்டாம். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நல்ல கிராஸில் வந்து பீஸ் எடுக்கணுங்க. எடுத்துகிட்டு ஒரு 1.5 இன்ச் எடுத்து அது 2ஆக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நீடில் விட்டு அது வந்து பைப்பிங் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த பைப்பிங் மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லென்த்தியாக ஒரு 2 அணம் எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி லென்த்தியாக. இப்போ இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இப்படி நல்லா தேய்ச்சி விட்டோம்னா இந்த தையல் வந்து கீழே போய்க்கும். ஸோ நல்ல கிளாத் வந்து மேலே இருக்கும். அயன் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க, இல்லை நம்ம அப்படி கையிலையும் கூட நம்ம ஸ்டிப்பாக தேய்ச்சிக்கலாம். இது உங்களுக்கு பேட்டர்னுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்களா, இப்போ நெக்கில் வந்து அப்படியே அந்த பீஸ் வந்து நம்ம வச்சு தைக்கலாம். கரெக்டாக வந்து பொறுமையாக வந்து நம்ம தைக்கணுங்க. தைச்சா தான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸோ பாருங்கள், தைச்சிட்ருக்குறேன் பாருங்கள். நம்ம நெக்கிட்ட வந்து தைச்சிட்டு அந்த ரைட் சைடு வரும் இல்லைங்களா, அந்த கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் தூரம் மட்டும் தைச்சிட்டு, அதாவது சென்டர் தாண்டி கொஞ்சம் தைச்சிட்டு நம்ம ஒரு டிசைன் வைக்கணும் அப்படின்னா நமக்கே ஒரு அசியம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துணியை விட்டுட்டு பாருங்கள், அதோட கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் தைச்சிட்டு அதோடு வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை ரிவர்ஸில் மறுபடியும் வந்து தையல் போட்டுக்கணுங்க. 2 தையல் போட்டால் தான் அந்த கரெக்டாக அழகாக வந்து ஈவனாக அந்த கிளாத் வந்து நல்லாயிருக்கும். மேலே அந்த பேட்ச் வச்சுருக்கிறது. ஸோ பாருங்கள், துணி வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஒரு தையல் வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாங்க. இது இந்த மாதிரி தைக்கிறதுக்கு பொதுவாக பொறுமை தான் வேணுங்க. நிறையா பொறுமை இருந்தால் நீட்டாக ஃபினிஷிங்காக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்னொரு பைப்பிங் கிளாத்து அதே மாதிரியே வச்சு அதே எவ்வளோ தூரம் வந்திருக்கோ அந்த மாதிரி வந்து பாருங்கள், இன்னொரு லைனும் வந்து தைச்சாச்சு. சரிங்களா? அதையும் வந்து 2 தையல் போட்டு நம்ம எடுத்துக்கணும். இன்னும் இதில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ஒவ்வொரு டைம் போடும்போது ஒவ்வொன்றும் போடுறேங்க. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோ பாருங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ டக்குன்னு நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம் வீடியோஸு. பேட்டர்ன் போட்டிங்கனாலே நிறைய வருங்க. நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் வச்சுருக்கேன். அதே மாதிரியே அதே அளத்தி வச்சு எவ்வளோ இன்ச்சு அகலம் வச்சுருக்கோமோ அந்த அகலம் வச்சு இந்த சைடும் வந்து 2 பைப்பிங் வந்து வச்சுக்கலாங்க. நம்ம ஒரு பைப்பிங்கும் வைக்கலாம், 2 பைப்பிங் வைக்கலாம். நான் 2 பைப்பிங் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மெயினாக அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி கிளாத்தில் நம்ம வச்சு தைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பேட்ச் வந்து ரெடிமேடாக விற்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து இந்த மாதிரி கிளாத் எடுத்து நம்ம வைக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அதாவது ரொம்ப ஒரு மினுமினுன்னு இல்லாமல், ஒவ்வொருத்தருக்கு வந்து பிடிக்காதுங்க. ஜிகின்னு இருந்தால் பிடிக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மைல்டாக இருந்தால் பிடிக்கும். ஸோ இது மாதிரி மைல்டாக கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பேட்ச் வச்சு நம்ம தைச்சி கொடுக்கலாம். அவ்வளோதான். அங்கே கொஞ்சம் வந்து தைச்சாச்சு. தைச்சிட்டு பார்த்திங்கன்னா, அந்த கொஞ்சம் கேப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு டிசைன் பண்ணலாங்க. சரியா? இந்த டிசைன் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிச்ச கிளாத் இருந்தால் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். அந்த கொஞ்சம் கேப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பண்ணிடுங்க. ஏதோ ஒரு டிசைன் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸ் வந்து 2ஆக மடித்து இப்போ ஒரு டிசைன் பண்ணுற பாருங்கள். ஒரு லீஃப் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து பண்ணியிருக்கேன். இதை நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கட் பண்ணி ஒரு 3 பீஸ் எடுத்துக்கலாங்க இந்த ஷேப்புக்கு. இது ஃபஸ்ட் டைம்னால இந்த டிசைன் போட்டிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு வெவ்வேறு டிசைன் போடுறேங்க.
இது ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து இதே திலக மாதிரி இருக்கிறதுல வந்து 3 பீஸ் எடுத்துக்கலாம். லீஃப் ஷேப்பில் இருக்கிறதுக்கு வந்து 3 பீஸ் எடுத்துக்கலாங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 3 பீஸ் வந்துருச்சு. அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்புக்கும் நம்ம கட் பண்ணலாம். இல்லைன்னா பாருங்கள், நான் ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணுற பாருங்கள், வரைகிறேன் பாருங்கள். இந்த ஷேப் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நம்ம தைச்சிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் ஒரு லீஃப் மாதிரி மட்டும் போட்டிருக்கேன், சன்னமாக ஒல்லியாக வர மாதிரி ஒரு லீஃப் போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கலாங்க. இது கேன்வாஸில் நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம கரெக்டாக வரும். இந்த வீடியோஸ் வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்களே தைக்கலாங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த திலகமாக இருக்குது இல்லைங்களா லீஃப், அதுக்கு வந்து இந்த கலர் எடுத்துருக்கேன் பாருங்கள், வயலட் கலரு. இந்த வயலட் கலரில் வந்து 3 பீஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே பாருங்கள், அதே ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அதே மாதிரி அந்த லீஃப் மாதிரி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் வச்சு அதுலேயும் 2 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம வீட்டிலேருந்தே பட்டு சேரீக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம தைச்சி போட்டோம்னாலே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்குங்க. ஃபங்க்ஷன் ஒர்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆரி ஒர்க் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணி போடும்போது எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக கொஞ்சோண்டு தையலாக வாசி மட்டும் விட்டுட்டு அந்த பீஸரெல்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த கேன்வாஸ் வச்சு ஃபுல்லாக தைச்சாச்சு. தைச்சிட்டு இந்த பீஸரெல்லாம் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம தைக்கும்போது பாருங்கள் கரெக்டாக ஒரு குதிரை அளவு இடம் வச்சு அப்படி சன்னமாக அந்த கேன்வாஸ் இருக்குது இல்லைங்களா, அது அழுங்காமல் அப்படி திருப்பி நீட்டாக ஒரே மாதிரி தையல் வர மாதிரி பொறுமையாக அடிக்கணுங்க. பொறுமையாக அடித்தா தான் கரெக்டான அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 3 பீஸ் இது கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அதே மாதிரியே வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். கிளாத்து கிராஸ் பீஸ் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள். இந்த பிள்ளைகளுக்கு இது வந்து பைப்பிங் வைக்கிறதுக்காக, அதாவது அந்த நுனி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் மேலேயே தள்ளி இருக்கணும். கிளாத்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷார்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான், இதுக்காக தான் சொன்னாங்க ஒவ்வொன்றும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன விஷயங்களும் கூட வந்து திருப்பி திருப்பி நம்ம செய்ய வேண்டாம். அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோம்னா நீட்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், இப்படியே அடிச்சு திருப்பிட்டு வரணும். இது பாருங்கள், ஒரு கை வந்து அந்த கேன்வாஸ் கொண்டுட்டு வந்துட்டுருக்கு, ஒரு கை வந்து அப்படி நகர்த்தி கொண்டுட்டு வரணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது வளைஞ்சு கிடைக்கும். ஏன்னா அது கிராஸ் பீஸ்னால கண்டிப்பாக நமக்கு வளைஞ்சு கிடைக்கும். அதுக்காக தான் கிராஸ் பீஸ் போட சொல்கிறது. பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு தைச்சிட்டு காமிக்கிற பாருங்கள். அப்படி நம்ம வளைச்சி அப்படி கொண்டுட்டு வந்தோம்னா கரெக்டாக அந்த இதுக்கு வரும். அந்த ஃபஸ்ட்டு தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதை பாருங்கள் எப்படி தள்ளி விட்டுட்டு, அதாவது பாருங்கள் அந்த பீஸை வந்து இப்படி இந்த ஷேப்பில் வச்சுட்டு அப்படி நீளமாக வந்து நம்ம தையல் போட்டுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தைக்கிறது எப்படிங்கிறது இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இந்த பேட்டர்ன் வந்து எப்படி தைக்கணுங்கிற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வேணும்னா உங்களுக்கு அது தெளிவாக க்ளோஸாக வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். எப்படி வந்து இதை தைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேங்க. சரிங்களா? இப்போ இதை அப்படி திருப்பினோம்னா ஃபுல்லாக பைப்பிங் மாதிரி நம்ம தைச்சிக்கணும். இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரு பைப்பிங் அளவுக்கு வந்து நம்ம வச்சு அப்படி பாருங்கள், இந்த மாதிரி வரணும் ஷேப்பு. இந்த மாதிரி வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடம் பாருங்கள், இப்படி மடிக்கும்போது சைடில் கொஞ்சம் துணி தெரியுதுங்களா பாருங்கள். அந்த துணியை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே மடித்து அதுக்கப்புறம் தான் வந்து
அந்த ஷார்ப் வந்து நம்ம மடிக்கணும். அப்படி மடிக்கும்போது தான் நமக்கு அந்த நுனி வந்து கரெக்டாக கிடைக்குங்க. ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேங்க, உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு தெளிவாக நான் அது போடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி வந்து பைப்பிங் வந்து நம்ம தைச்சி வச்சுக்கணுங்க. தைக்கிறேன் பாருங்கள். இதுவுமே வந்து நல்ல பொறுமையாக தைக்கணும். கரெக்டாக பைப்பிங் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஷேப்புக்கு வர மாதிரி நம்ம கிளாத்து நகர்த்தி வச்சு தைக்கணும். இந்த கீழ்ப்பக்கம் ரவுண்டாக வர இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக அந்த துணி வந்து நகர்த்தி வச்சு நம்ம தைக்கணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இது நமக்கு தைக்க தைக்க அப்படி பழகிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தைக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கேன்வாஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் தைச்சி பாருங்கள். தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள் இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ உள்ளுக்குள்ளே பாருங்கள், இந்த துணியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸரெல்லாம் வந்து உள்ளே அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்போ தான் வந்து ப்ளவுஸில் வந்து வச்சு தைக்க முடியுங்க. இல்லைன்னா ரொம்ப தூக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ள இருக்கிற பீஸெல்லாம் வந்து பின்னாடி இருக்கிற பீஸெல்லாம் வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். பைப்பிங் வச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தாச்சு. 3 பீஸு அந்த 2 லீஃப்க்கும் வந்து எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த உள்ள அந்த என்ன சொல்லுவோம், ஒரு அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஒரு லீஃபு அந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு மாதிரி உள்ள குச்சி குச்சியாக வருங்களா, அதுக்கு தான் பாருங்கள் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். அப்படி ஃபுல்லாக தைச்சிட்டு பேக்கில் போனீங்கனாலே 2 தையல் விழுகும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த டிசைன் வந்து இந்த நரம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். சரியா? அந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே அப்படி தைச்சி வச்சுக்க பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா? க்ளோஸில் பாருங்கள். இந்த மாதிரி தான் தைக்கணும். இந்த மாதிரி தைச்சி வச்சிட்டோம்னா எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தைச்சிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக தைச்சிட்டு காமிக்கிற பாருங்கள். எல்லா பீஸுக்கும் நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கணும். பாருங்கள் எல்லாத்துக்கும் இப்படி தைச்சாச்சு. தைச்சிட்டு இப்போ இது வந்து ப்ளவுஸில் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். நமக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப் நம்ம வச்சு பார்க்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு 2 சைடு 2 லீஃப் வைக்கலாம். இல்லை ஒரு சைடு 2 லீஃபும் வச்சு நம்ம தைக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான். நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான். இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி ஷேப்பில் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேங்க. இது கரெக்டாக வச்சு நம்ம தைக்கணும். தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். ஃபுல்லாக வச்சு நம்ம நீட்டாக தைச்சிக்கலாம். அதாவது இந்த கிளாத் வந்து வெளியில் வராத அளவுக்கு உள்ளேயே அடங்கி இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே வச்சு நம்ம தைச்சிக்கலாம். அதாவது ப்ளவுஸு நெக்குக்குள்ளே பேக்லேயே வந்து ஃபுல்லாக இருக்கணும். நெக்குக்கெல்லாம் வந்து வெளியில் வராமல், நெக்கோட அந்த கேப்புக்கெல்லாம் வெளியில் வராமல் ப்ளவுஸ்குள்ளேயே உள்ளே வரா மாதிரி தைச்சிக்கலாம். பிறகு 2 லீஃப் வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பெடல் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு அப்படியே அமுத்தி தைச்சிக்கலாம். 3 இதையும் வந்து அதே மாதிரி ஃபுல்லாக தைச்சிக்கலாம். ஒன்றா வச்சு தைச்சிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். மெயினாக இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் தைக்கணும்னா ஃபஸ்ட்டு பொறுமை தாங்க ரொம்ப வேணும். பொறுமை இருந்தால் ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். அவ்வளோ. அடுத்தது வந்து 3rd ஒரு பெட்டல் வச்சு அப்படியே தைக்கிறேன் பாருங்கள்.
ஆட்டுக்கல் அது வச்சு தைச்சோம்னா பாருங்கள், இது ஃபினிஷிங் ஆகிடுச்சு ஃபுல்லாக. நம்ம இந்த டிசைன் வந்து நம்ம பார்த்து வைக்கிறதாங்க. 2 லீஃபும் ஒரே சைடே கூட வைக்கலாம். ஸோ அது நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வைக்கிறோமோ அது நம்மளுடைய இஷ்டம் தான் அது. அவ்வளோதான், தைச்சாச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாட் வச்சுருக்கேன். நாட் வச்சாச்சு. அந்த சென்டரில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு பட்டன் வச்சுட்டு கோல்டு பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பால் பாருங்கள் ஃபுல்லாக அந்த கார்னரில் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறக்கு. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு சின்ன டிசைன் தான், ஆனால் பார்க்க ரொம்ப ரிச்சாக இருக்கும், அழகாக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பட்டு சாரிக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பிடிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பேட்டர்னில் வந்து பார்க்குறேன் உங்களையே. ஓகே, தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வேர் பண்ணால் தாங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. ப்ளவுஸ் போட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். தேங்க்யூ.